அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போ ரிஷபராசி ரிஷப லக்னம் 2024ஆம் ஆண்டுக்கான ஜனவரி மாத பலன் பார்க்க போகிறோம். ரிஷபராசி ரிஷப லக்னம் நமக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு பலன் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்தில் எப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவியிடமோ அல்லது மனைவியாக இருந்தீங்கன்னா கணவரிடமோ கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா 2 பேருக்கு இடையிலையும் இந்த மாதத்தில் ஒரு கருத்து வேறுபாடு, எதிரி போல் ஒரு சண்டை போட்டு கொடுக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் கணவராக இருந்தீங்கன்னா மனைவியிடம் அமைதியாக சென்று விடுங்கள். மனைவியாக இருந்தீங்கன்னா கணவரிடம் அமைதியாக சென்று விடுவது நல்லது. வருமானம் நல்ல ஒரு உறவில் தான் இருக்குது. உங்களுக்கான வருமானத்திற்கான அமைப்பு இந்த மாதம் நன்றாகத்தான் இருக்கிறது. எப்பொழுதும் போல் உங்களுக்கு சீராக உள்ளது. மனமும் நல்ல ஒரு சீரான அமைப்பில் தான் இருக்குது. அதே போல் திருமணம் ஆகாதவராக இருந்தீங்கன்னா நண்பர்களிடம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் சும்மா இருந்தாலும் அவங்க உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அமைதியாக சென்று விடுவது நல்லது. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே போல் முயற்சிகள் குடும்பத்துக்காக, இப்போ ஏதாவது வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும், இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை எடுக்கணுங்கிற எண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு தோன்றும். மனதில் அப்படி ஒரு எண்ணம் இந்த மாதத்தில் தோன்றக்கூடிய தன்மைங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகத்தான் செய்யும். அதே போல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ப்ரெஷர், இந்த மாதிரி உங்களுக்கு உடல் சூடு, உஷ்ணம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டென்ஷன் ஆகாதீங்க. உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உஷ்ணத்தை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எப்போவும் அன்றாட செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாம். உஷ்ணத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் சூடான உணவுகளை கொஞ்சம் ஆவரேஜாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உடல் வெப்பநிலையை சீராக வச்சுக்கோங்க. கோபத்தையும் நீங்களும் கொஞ்சம் மனநிலையில் கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நல்லா சீராக வச்சுக்கிறதுக்கான அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா, பயிற்சிகள் இருந்தால் அதை மேற்கொள்ளுங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறேன்னா, மரியாதை நிமித்தமான விஷயங்கள், இப்போ வண்டி, வாகனம், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கான மனநிலை உங்களுக்கு இருக்கும். வாங்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அது தோண தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்லை. அது சம்மந்தமாக நீங்கள் ரொம்ப உங்களை குழப்பிக்க வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் மனதில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது இந்த மாதத்தில். ஸோ கவனிக்க வேண்டியது, உறவுகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவங்கவுங்கள்ட்ட சண்டையிட்டாலும் அமைதியாக சென்று விடுங்கள். அவ்வளோதான். அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. முடிந்தவரை இந்த மாதம் வெள்ளை பால் உணவுகள், அது மாதிரி மில்கி ஒயிட் இந்த மாதிரி உடைகளை தவிர்த்துறது நல்லது. கொஞ்சம் அது முடிஞ்சால் தவிர்த்துருங்க. அதை மட்டும் கொஞ்சம் இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக போடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி பால் உணவுகளை தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் மில்கி ஒயிட் சார்ந்த உடைகளையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. நன்றி. உங்களுக்கு இதே மாதிரி தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது பார்க்க நினச்சிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்து மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கான ஜனவரி மாத பலன்களில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி.